வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்போம். அப்படி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் ஏன் இல்லை அப்படி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்குமான கதை தான் இது. ஒரு ஊரில் ஒரு மனிதன் மன நிம்மதியின்றி விரக்தியோடு வாழ்ந்து வந்தான். நாள் முழுக்க சந்தோஷத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தான். அவனிடம் நிறைய பணம் இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது கொஞ்சம் கூட இல்லை. காலை எழுந்தவன் அலுவலகத்திற்கு கிளம்பிச் சென்றான். தன் அலுவலகத்திலே தனக்கான அறையில் ஏதோ யோசித்தபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தான். தொழில் நிமித்தமாக அவனை சந்திக்க சில பேர் அவன் அறைக்குள் வந்தனர். இந்த சந்திப்பின் போது அவனிடம் வேலை பார்க்கும் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் ஊழியர்களில் சிலரும் அங்கு வந்து அமர்ந்தனர். இவர்களுக்குள் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. தொழில் பேச வந்திருந்தவர்கள் இவனை ஏமாற்றும் நோக்கிலே பேசுகிறார்கள் என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான். இதில் விந்தை என்னவென்றால், அவனிடம் வேலை பார்ப்பவர்களும் அப்பட்டமாக அவனை ஏமாற்றும் நோக்கிலே மோசமாக நடந்து கொண்டனர். இதனை தனக்கு தெரிந்தது போல் வெளியே காட்டிக்கொள்ளாமல், எனக்கு சிறிது தலைவலியாக இருக்கிறது, இதை பற்றி பிறகு பேசி முடிவெடுக்கலாம், நான் வெளியே சென்றுவிட்டு வருகிறேன் என்று அங்கிருந்து சென்று விட்டான். சரி, தன் நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தால் மனம் சற்று அமைதி பெறும் என்று எண்ணியவன் அவர்களை ஒரு பொது இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டான். அவன் கூறியபடி அனைவரும் அங்கு வந்தனர். அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் போதே அவர்களில் சிலர் நாம் ஒரு ஹோட்டலுக்கு செல்லலாமே என்றனர். ஹோட்டலுக்கு சென்றவுடன் ஒவ்வொருவராக தாங்கள் விருப்பப்பட்ட உணவை ஆர்டர் செய்தனர். இவன் தனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டான். பில் வந்தது. பணம் செலுத்த ஒருவரும் முன்வரவில்லை. எதையும் சாப்பிடாதவன் பில்லுக்கான முழு பணத்தையும் அவனே செலுத்தினான். என்னிடம் இவர்களும் உண்மையாக இல்லை. ஒருவேளை என்னிடம் பணம் இல்லை என்றால் இவர்களும் வந்திருக்க மாட்டார்கள் என்று மனதில் நினைத்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினான். எனக்கு சந்தோஷம் எங்குதான் கிடைக்கும் என்று எண்ணியபடி அவன் வீட்டின் அருகில் உள்ள பூங்காவிற்கு வந்தான். அவனது அண்டை வீட்டார்கள் அங்கு அமர்ந்திருப்பதை கண்டவுடன் அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடலாம் என்று அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தான். வந்து அமர்ந்தவுடன் நேரத்தை பார்த்தான். அவன் கையில் கட்டியிருந்தது விலை உயர்ந்த கைகடிகாரம். அவன் வந்து இறங்கியதோ பல கோடி ரூபாய் மதிப்புள்ள காரில். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவனது அண்டை வீட்டார்கள் இவன் அருகில் வந்து அமர்ந்தவுடன் அவனிடம் வெறும் வசதி வாய்ப்புகள் பற்றியும் பணம், கார், விலை உயர்ந்த பொருள்கள் இதை பற்றியே அவனிடம் பேசிக் கொண்டிருந்தனர். இதுவும் பிடிக்காமல் அங்கிருந்து எழுந்தவன் அவன் வீட்டிற்கு சென்றான். வீட்டிலும் அவன் குடும்பத்தினர் அவனிடம் சுயநலமாக நடந்து கொள்வதைப் போல் உணர்ந்தான். எதை பார்த்தாலும் அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. யாரிடமும் எதுவும் பேசவில்லை. தன் அறைக்கு சென்று படுத்து உறங்கிவிட்டான். மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்தான். வீட்டில் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு பெட்டியில் தன் துணிகளை எல்லாம் எடுத்து வைத்தான். தன் குடும்பத்தாரிடம் ஒன்றும் தெரிவிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறினான். தனது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி அலைந்து திரிந்தவன் ஒரு புதிய ஊருக்கு குடிபெயர்ந்து விடலாம் என்று முடிவெடுத்தான். அதன்படி ஒரு புதிய கிராமத்திற்கு சென்றான். அங்கு அவன் பார்க்கும் அனைத்து மனிதர்களும் அவனுக்கு முன்பின் பழக்கமில்லாதவர்கள். சற்று தயங்கியபடி அவ்வூருக்குள் பெட்டியுடன் நடந்து கொண்டிருந்தவன் மரத்தடியில் ஒரு ஞானி அமர்ந்திருப்பதை கண்டான். ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அவரிடம் சென்று அவரை அழைத்தான். ஐயா ஆதிகுருவே, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. மன அமைதியின்றி அலைந்து கொண்டிருக்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? எனக்கு விடை கிடைக்குமா என்று வினவினான். கண்களை விழித்து பார்த்த அவர் அவனை நோக்கி, என்ன சந்தேகம்? கேள் என்று கூறினார். ஐயா,
நான் வெகு நாட்களாக சந்தோஷத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். இன்றுதான் இந்த ஊருக்கு புதிதாக வந்திருக்கிறேன். நான் தேடி வந்த சந்தோஷம் எனக்கு இந்த ஊரில் கிடைக்குமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் உங்களை பார்த்தேன். ஆதிகுருவே, நீங்கள் கூறுங்கள். நான் விரும்பியவற்றை தேடி வந்ததை இந்த கிராமம் எனக்கு கொடுக்குமா? இங்கு வசிக்கும் மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களா என்று கேட்டான். இதனை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆதிகுரு, உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு முதலில் பதில் கூறு என்றார். நீங்கள் எந்த ஊரிலிருந்து வந்தீர்களோ அங்குள்ள மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், அவர்களெல்லாம் பணத்தாசை பிடித்தவர்கள், மோசமான குணமுடையவர்கள், மிகவும் பேராசை கொண்டவர்கள், பொறாமை குணம் உள்ளவர்கள், அடுத்தவர்களை ஏமாற்றி அவர்கள் பொருட்களை திருடிக் கொள்ள நினைப்பவர்கள், அன்பு சிறிதும் இல்லாதவர்கள் என்று கூறினான். இதை கேட்ட ஆதிகுரு, அப்படியா, இங்குள்ள மனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் என்று அவனது கேள்விக்கு பதிலளித்தார். அவன் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. நான் தேடி வந்த சந்தோஷம் எனக்கு இங்கும் கிடைக்காதா என்று மனமுடைந்து அங்கேயே அந்த மரத்தடியிலேயே அமர்ந்தான். அந்த ஞானி தனது கண்களை மூடிக்கொண்டு மறுபடியும் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். சிறிது நேரம் கழித்து அந்த மரத்தடியின் அருகில் இன்னொருவன் வந்து நின்றான். வணக்கம் ஐயா என்று அந்த ஞானியை வணங்கினான். ஆதிகுருவே, உங்கள் தியானம் முடியும் வரை நான் இங்கேயே காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என கூறி அங்கேயே நின்றான். மெதுவாக தியானத்திலிருந்து தனது கண்களை விழித்து அந்த நபரை பார்த்தார் ஞானி. அவனை நோக்கி, என்ன கேட்க வேண்டும், கேள் என்றார். ஐயா, நான் இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள ஊரில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கிராமத்திற்கு புதிதாக குடிபெயர்ந்து விடலாம் என்று எண்ணி வந்திருக்கிறேன். இந்த ஊரில் உள்ள மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களா என்று கேட்டான். இதற்கு முன் வந்தவனிடம் கேட்ட அதே கேள்வியை இவனிடமும் கேட்டார் அந்த ஞானி. நீங்கள் வசிக்கும் ஊரில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கூறுங்கள் என்றார். ஆதிகுருவின் கேள்விக்கு பதிலளித்த அந்த புதிய நபர், ஐயா, அவர்கள் எல்லோரும் மிகவும் நல்லவர்கள், ஒற்றுமை குணம் அதிகம் கொண்டவர்கள், ஒருவர் மீது ஒருவர் மிகவும் அக்கறை உள்ளவர்கள், தங்கள் சொந்த இடத்தின் உரிமையை காப்பவர்கள், ஒருவரையொருவர் நன்கு மதிப்பவர்கள், உண்மையான அன்பை நாடி அவர்களும் அதன்படி நடந்து கொள்பவர்கள். இவ்வாறு ஆதிகுருவிடம் கூறினான். இவை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அந்த ஞானி, அப்படியென்றால் நீங்கள் உங்கள் ஊரிலேயே வசிக்கலாமே, ஏனென்றால் இந்த ஊரில் உள்ள மனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் என்றார். அந்த நபருக்கு ஒரே சந்தோஷம். இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த முதல் நபருக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த ஞானியை பார்த்து, ஐயா ஆதிகுருவே, நீங்கள் எங்கள் இருவரிடமும் ஒரே கேள்வியைத்தான் கேட்டீர்கள். ஆனால் நாங்கள் கொடுத்த பதிலோ வெவ்வேறானவை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் என்ன கூறினோமோ அதே பதிலை எங்களிடம் திரும்ப கூறியிருக்கிறீர்கள். இதில் எது உண்மை என்று கேட்டான். இரண்டுமே உண்மைதான் என்று கூறிய ஆதிகுரு அவனை பார்த்து புன்னகைத்தபடி விளக்கினார். உன் வாழ்க்கையை நீ வாழுகின்ற வாழ்க்கையில் பார்க்க கற்றுக்கொள். நீ பார்க்கும் பார்வையில் அன்பை விதை, நம்பிக்கையை ஊட்டு, நல்லதையே என்றும் நினை. நீ பார்க்கும் ஒரு விஷயத்தையே உலகமும் உன்னுள் பார்க்கும். ஆனால் நீ மோசமான பொறாமை குணத்தை அங்கமாக வைத்த மனிதர்களையே உன் வாழ்க்கை முழுவதும் பார்த்துவிட்டு சந்தோஷத்தை தேடி அலைகின்றேன் என்கிறாய். உன் எண்ணங்களுக்கு ஏற்றவாறுதான் உன் பார்வையும் மனதும் இருக்கும். நீ யாருடன் இருக்க வேண்டும், உன்னுடன் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக முடிவெடு. உன் எண்ணத்தையும் மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களும் அப்படிப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். நீ தேடும் அன்பும் சந்தோஷமும் உன்னுள்தான் இருக்கிறது. நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கிறது. இதை நன்கு யோசி, மனதில் கொள். வாழ்க்கையில் என்றுமே மகிழ்ச்சி மட்டும்தான் தங்கும்.
ஆதிகுருவின் இந்த வார்த்தைகள் அவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நம்ம சந்தோஷம் கண்டிப்பா அடுத்தவங்க கையில இல்லை. அதே சமயம் நம்மளை சுற்றி யார் இருக்கணுன்றதுல நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.